கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததோடு மாணவியின் புகைப்படங்களை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட கல்லூரி மாணவன் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமைகள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் ஆதங்கம். திருப்பூர் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய 12ஆம் வகுப்பு மாணவன் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பள்ளிகளில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சப்படும் பெற்றோர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் தினந்தோறும் பாலியல் வன்கொடுமைகள் சர்வசாதாரணமாக நடைபெறும் நிலையில் இதுதான் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா என்று மக்கள் கேள்வி. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த மடத்துக்குளம் அருகே பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பெயிண்டர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளதால் பெற்றோர் அச்சம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே அரசு பேருந்தில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த நடத்துனர் போக்சோவில் சிக்கினார். விடியல் பயணம் என விளம்பரம் தேடிக்கொள்ளும் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு அரசு பேருந்தில் பாதுகாப்பு இல்லா நிலை தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே 12ஆம் வகுப்பு மாணவியை கர்ப்பமாக்கிய கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை பகுதியில் அரசு பள்ளியில் ஆய்வகத்துக்கு வந்த மாணவியரிடம் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்த ஆய்வக உதவியாளர் போக்சோவில் சிக்கினார். பள்ளி ஆசிரியர்கள் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எச்சரித்தும் அரசு பள்ளியில் குற்ற செயல்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்லும் நிலையில் முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. ஈரோடு மாவட்டம் பவானியில் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தந்தை போக்சோ சட்டத்தில் சிக்கினார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே சிறுமியிடம் பாலியல் ரீதியாக பேசிய பெட்டிக்கடை உரிமையாளர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் கடைகளுக்கு செல்லக்கூட சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லா நிலை தொடர்வதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பள்ளி மாணவியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் இளைஞருக்கு 50 ஆண்டுகள் சிறை தண்டனை. குற்றவாளிக்கு 15,000 ரூபாய் அபராதமும் விதித்து திண்டுக்கல் நீதிமன்றம் தீர்ப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மூங்கில் துறைப்பட்டு பகுதியில் இன்ஸ்டாகிராம் மூலம் கஞ்சா விற்பனை. திமுக ஆட்சியில் உளவுத்துறை உறங்கிக் கொண்டு இருப்பதால் இணையம் மூலம் போதைப் பொருள் விற்பனை நடைபெற்று வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே விவசாய தோட்டத்தில் கஞ்சா செடி வளர்த்த விவசாயி சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் கஞ்சா புழக்கம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் 2 கிலோ கஞ்சாவுடன் சுற்றித் திரிந்த இளைஞர் சிக்கினார். திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்கள் கஞ்சா வியாபாரிகளாக மாறி வரும் நிலையில் அப்பா என கூறி பெருமைப்படும் ஸ்டாலின் இதற்கு என்ன பதில் கூறப்போகிறார் என மக்கள் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் 20 கிலோ கஞ்சா சிக்கியது. வட மாநிலத்தில் இருந்து கஞ்சா கடத்தி வரப்படும் நிலையில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்புலிவனம், மருத்துவன்பாடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருளான கஞ்சாவை விற்பனை செய்த நபர் 4 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக அரசின் அலட்சியத்தால் கோவில் நகருக்கு பெயர் போன காஞ்சிபுரம்
தற்போது கஞ்சா விற்பனைக்கு பெயர் போனதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே 1 கிலோ 140 கிராம் எடை கொண்ட கஞ்சாவுடன் சுற்றித் திரிந்த 3 இளைஞர்கள் சிக்கினர். ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்காத நாளே இல்லை என மக்கள் ஆவேசம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஆரணி மற்றும் சேவூர் ஆகிய இருவேறு பகுதிகளில் 1 கிலோ 300 கிராம் எடை கொண்ட கஞ்சாவுடன் 3 சிக்கினர். ஸ்டாலினின் காவல்துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் காய்கறி விற்பனை செய்வது போல் வீதி வீதியாக கஞ்சா விற்பனை செய்யப்படுவது படுஜோராக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை பீளமேடு பகுதியில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 500 கிலோ குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் சிக்கியது. குட்கா பொருட்கள் இருப்பது குறித்து பொதுமக்களே புகார் அளிக்கும் நிலையில் விடிய அரசின் காவல்துறை என்ன செய்கிறது என மக்கள் கேள்வி. கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருந்து கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலுக்கு காரில் கடத்திச் செல்லப்பட்ட 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 320 கிலோ குட்கா பொருட்களுடன் 4 பேர் சிக்கினர். மாநில எல்லை சோதனை சாவடியில் காவல்துறை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் ஆந்திரா, கர்நாடகா மற்றும் வட மாநிலங்களில் கஞ்சா, குட்கா போன்ற போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கடத்தி வரப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டையில் 53,000 ரூபாய் மதிப்பிலான 79 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்களுடன் 2 சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரியில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த நபரை கல்லால் தாக்கி செல்போன் உள்ளிட்டவற்றை பறித்து சென்ற சிறுவர்கள் போதையில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டனரா என்று கேள்வி எழுப்பியுள்ள பொதுமக்கள் ஸ்டாலினின் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்வது இல்லை என்று குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே காரில் சென்ற உடற்கல்வி ஆசிரியரை வழிமறித்து பயங்கர ஆயுதங்களால் மிரட்டி 7.5 லட்சம் ரூபாய் கொள்ளை. காரில் லிப்ட் கேட்டு வந்த நபர் உட்பட 6 பேர் கொண்ட மர்ம கும்பலுக்கு வலைவீச்சு. திமுக கடந்த சட்டசபை தேர்தலில் 43 தொகுதிகளில் குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதற்கு நாங்களும் எங்கள் குடும்பத்தினரும் காரணம் என்பதை திமுக அரசு உணர்ந்து எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். இனியும் அரசு அலட்சியமாக இருந்தால் வரும் தேர்தலில் அதன் பலனை அனுபவிக்க நேரிடும் என ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அரசு ஊழியர்கள் எச்சரிக்கை. சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிராக 16வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம். ஒப்பந்த ஊழியர்கள் மூலம் உற்பத்தி நடைபெற்று வரும் நிலையில் உற்பத்தியை தடுத்து நிறுத்த தொழிலாளர்கள் முயன்றதால் பரபரப்பு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே பூரிக்குடிசை கிராமத்தில் பதநீர் எடுக்க பனை மரங்களில் கட்டி வைக்கப்பட்ட மண் குடங்களை உண்டிகோலை வைத்து உடைத்து அராஜகத்தில் ஈடுபட்ட விடியா திமுகவின் காவல்துறை. கள்ளச்சாராயத்தை தடுக்க திராணியற்ற காவல்துறை பனை விவசாயிகளிடம் அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல். இது வந்து இந்த மரம் ஒடிக்கிறது வந்து செக்ஷன் 8E வந்து குற்றம். இது என்ன இது நீங்க சந்திப்பீங்க. நீங்க